துளாராசிக்காரங்க புதிய மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க நம்ம வாழ்வில். ஐயா, ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவீங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இனிமேல் வருகின்ற காலங்கள் ஜாக்பாட் காலமாக தான் அவங்க வாழ்வாதாரம் உயரப்போகிறது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் பிரச்சனை என்பது வரவே வராது. இனிமேல் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நம்ம வீடு ஷிஃப்டிங் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஏற்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீடோ இடமோ நம்ம குழந்தைகளோ சின்ன சின்ன பகையெல்லாம் ஏற்படும். நம்ம நட்பு வட்டாரங்களில் பரவாயில்லை, ஏற்றுக்குங்க. ஏன்னா அதுக்கான ஆரம்ப காலம் வரணும் இல்லை. இந்த 2025 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி எவ்வாறு தாக்கத்தை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்குமே சொல்கிறேன். இந்த சனி பகவானுடைய மாற்றம் தரக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மார்ச் மாதம் தான் நடைபெற போகுது. அடுத்த வருஷம் 2025க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சனி பயிற்சி. அந்த மாற்றங்கள் முன்னாடியவே அந்த 6 மாதத்துக்கு முன்னவே தென்படுமா. குரு பகவான் வந்தால் 3 மாதத்துக்கு முன்னவே தென்படும். இதுவே சனி பகவானாக இருந்தால் அவர் 6 மாதத்துக்கு முன்னே அந்த மாற்றங்களை கொடுத்தார். டைரக்ஷன் சொல்கிறோம் இல்லை, ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை பலாபலம், அந்த பலாபலங்கள் எல்லாம் மாறி அமைக்கும் போது அந்த சூழ்நிலைக்கெல்லாம் இப்போவே தென்பட ஆரம்பிச்சிடும். இது எவ்வாறு இருக்குவது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். துளாராசிக்கு வருகிற சனிப்பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்கள் இந்த 6 மாத காலங்கள் கொடுக்க போகுது. ஏன்னா அது 6 மாதத்துக்கு முன்னே ஆப்ரேட்டிங் பண்ணிடும். இந்த தீராத கடன் பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு முழுமை தீர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகுது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த 1ஆம் இடம் என்று சொன்னாலும் சரி, 5ஆம் இடம் என்று சொன்னாலும் சரி, 9ஆம் இடம் என்று சொன்னாலும் அது ஜென்ம சனியை குறிக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 1, 5, 9 திரிகோணஸ்தானம் என்று சொன்னால் அந்த திரிகோணஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலே அந்த துன்பத்தை கொடுப்பார். ஜென்ம சனி என்னென்ன பண்ணுமோ அதனுடைய ஆக்டிவேட் எல்லாருக்குமே இருக்கும். விருத்தி அடையும், நான் இல்லைன்னே சொல்லலை. பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, ஓரளவுக்கு லிமிட்டில் வருவாங்க. அவங்களுடைய கல்வி தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உயர்வி தருவார். இது வரைக்கும் கடன் பிரச்சனையிலேயே தொந்தரவில் மாட்டிக்கின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் எதிரி, அதாவது எல்லா இடத்துலையும் திரும்பி பார்த்தோன்னா பெரிய பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 6 மாத காலங்கள் 1 by 1 அதிலிருந்து விடுபடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது வரைக்கும் கடன் கேட்டேன், நான் தொழில் பண்ணுறதுக்கு எனக்கு விக்தியே கிடைக்கல சுவாமி, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பணத்தை வெறிய பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் துளாராசிகார் வழிவிட்டது என்று சொன்னால் அது கண்வைப்பாக வழிபடக்கூடிய காலமாக தான் வரப்போகுது. இந்த 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும். இப்போவே ஆப்ரேட்டிங் ஆகிடும். இறைவனுடைய நாமத்தை சொல்லி தான் நாமளும் வெளியே வரணும். என்னென்ன செயல் திட்டங்கள், புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க நீங்கள் துளாராசிக்காரங்க, புதிய மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க நம்ம வாழ்வில். ஐயா, ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவீங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இனிமேல் வருகின்ற காலங்கள் ஜாக்பாட் காலமாக தான் அவங்க வாழ்வாதாரம் உயரப்போகிறது. சனி பெயர்ச்சி நடக்கிறதுக்குள்ளேயே 6 மாத காலத்துக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வருது, 1 by 1 வரும். நம்மளுக்கு புதிய புதிய எண்ணங்கள் உருவாகும், புதிய நட்புகள் பாராட்டும். அந்த பார்ட்னர்ஷிப் சொல்கிறோம் இல்லை, இது வரைக்கும் யாருமே நம்மளுக்கு ஒத்துழைக்காமல் இருந்துட்டாங்க ஐயா. எல்லாம் உற்றார் உறவினர் எல்லாருமே பகையாக நினச்சிட்டாங்க. தேவையில்லாமல் பிஸ்னஸில் பணத்தை போட்டு இழந்துட்டேன். முதலீடு என்னுடைய உழைப்பு, நானே இப்போ வேலைக்காரனாக வேலை செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய ப்ரொமோஷன்லாம் கட் ஆகிட்டு ப்ரொமோஷனில் இருக்கேன் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய மாற்றங்கள், புதிய பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன். இனிமேல் உங்கள் வாழ்வாதாரம் நிலைக்கப் போகிறது ஐயா. நீங்கள் எதிர்த்து போராடக்கூடிய காலம் வந்துட்டது. இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த நேரத்தில் கேட்டால் கொடுக்குற அளவுக்கு செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் பணம் தான், அதுவும் செல்வம் தான். கடனும் ஒரு செல்வம் தான். நீங்கள் தாண்டி போன பிறகு கேட்டு பாருங்கள், ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டேன். இந்த காலத்தை தாண்டுற வரைக்கும் எந்த பிரச்சனை. அந்த காலம் தாண்டிய பிறகு உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி மாற்றி அமைக்க போகிறார் ஐயா. இந்த 6 மாத காலத்தில் ஒரு புதிய பிஸ்னஸை தொடங்கி புதிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கான தனி தகுதி வருமானத்தை ஏற்படுத்தி
அங்கீகாரம் என்று சொல்லுங்கள். நம்ம பிஸ்னஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோங்க, வெளியூர் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க, 10 பேர் பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுவான், பழதான் ஆகணும். என்னங்க அவரை ஒன்றுமே பண்ண முடியலைங்க, பெரிய லெவலில் போயிட்டுருக்காரு, அவங்கள யாருமே டச் பண்ண முடியலைங்க அப்படின்ற மாதிரிலாம் எண்ணம் எல்லாம் ஒதுக்க போகுது. ஒரு புதிய முயற்சிகளில் நீங்கள் வாழ்வாதாரத்தை கால் ஊன போகிறீங்க, நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லு வரணும் அல்லவா, நான் தாங்க அப்படின்னு ஒரு தனித்திறமை வரப்போகுது. தனி பங்கீடு என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் துளாராசிகாரங்க நாங்கள் தாங்க, எதையும் தோல் மேலே தூக்கி போட்டுன்னு போகிறோம் இல்லை, குடும்ப சுமையாக இருந்தாலும் தோளில் தூக்கி போட்டுன்னு போகிறீங்க, வேலை சுமையாக இருந்து ஐயா என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்து வைக்கிற விடுங்க, எவ்வளோ தடைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா, அண்ணன் தம்பி செய்தாலும் பரவாயில்ல, துரோகமே செய்தாலும் பரவாயில்ல, என்னை கீழே தள்ளிட்டாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்காக தான் இருப்பேன், அந்த கஷ்டப்படுவேன். பிள்ளைகள் நம்மளை தூற்றி விட்டால் நம்ம குழந்தைங்க தானே பரவாயில்ல, குழந்தைகளை நம்மளை தூக்கி போட்டது இல்லையா, குழந்தைகளை தூக்கி வச்சது இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கிற வேற யாருக்கும் கிடையாது. அந்த எண்ணம் இருக்கிற ராசிக்கு யாருக்குமே கிடையாது, துலா ராசிக்கு மட்டுமே உரியது என்று சொல்லுவேன். ஏன்னா உங்கள் வாழ்வியல் அவங்கள அடிமை அவ்வளோ கஷ்டம், அவங்க பட்ட வேதனைகள் இந்த 2.5 ஆண்டுகள் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. எதில் தொட்டாலும் விலங்கல், எது செய்தாலும் ஒரு துன்பத்தை ஏற்றுமை செலுத்தப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒவ்வொரு நாளும் ரண வேதனை என்று கூட சொல்லுவேன். என் வாழ்க்கை இப்படி தான் செல்லுமானா இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க ஐயா, உங்கள் வாழ்வாதாரம் உயர ஆரம்பித்து விட்டது என்றே சொல்லுங்கள். நீங்கள் ஒரு படி மேலுக்கு செல்வதற்கான இது புது ஐடியா இன்னைக்குலேருந்தே ஸ்டார்ட் ஆகி கூட சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இப்போலேருந்தே அதுக்கான அத்தியாயங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் ஐயா. கல்வியாகட்டும் வேலையாகட்டும் எதனா இருக்கட்டும் ஐயா, உங்களை இனிமேல் தொடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. வீடு இல்லாதவருக்கு இனிமேல் வீடு கட்டக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க ஐயா. வண்டி வாகனம் நான் வாங்கலைன்னா இந்த 6 மாதத்துக்குள்ளே வண்டி வாகனங்களாம் நீங்கள் வாங்கிடுவீங்க. கார் வாங்கலாம் வாங்கிடுவீங்க, 2 வீலர் வாங்கலாம் வாங்குவீங்க. இதெல்லாம் ஆப்ரேட்டிங் நடக்க போகுது, நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்க போகிறான். இனிமேல் செல்வங்கள் சேர ஆரம்பிக்க 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 உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்க போகிறது. இருக்கிறவங்களுக்கு தான் உண்மையை சொல்லணும், நடக்க போகிறத தான் சொல்ல போகிறேன். எடுந்து வைக்கிறது ஐயா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாடா. சனி கொடுக்க யார் தடுப்பார், அவர் 6 மாதத்துக்கு முன்னே ஆப்ரேட் பண்ணிடுவார். தொன்று தொட்டு இனிமேல் துளாராசிகாரங்க பெரிய லெவலில் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய மேம்பாடு என்று சொன்னால் அந்த பொருளாதார நிதி தான் முதல்ல மேம்பாடாக இருக்குது. அது நிதி நிலைமை சரியாயிட்டுனா அவனுடைய வாழ்வாதாரம் மாற்றி அமைக்கப்படும். அவனுடைய வாழ்வாதாரத்தில் பிரச்சனை என்பது வரவே வராது. இனிமேல் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற காலமாக இருக்கும். பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாக இருக்கும். இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. புதிய புதிய பார்ட்னர்ஷிப்லாம் நம்மக்கிட்ட சேர போகிறாங்க, நட்பு வட்டாரங்கள் சேரப்போகுது. உடல் நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதங்களாகும். இந்த 6 மாத காலம் உடல் நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க. இரவு நேர தூக்கத்தை நல்லா ஃபைல் பண்ணுங்கள். இரவு நேரத்தில் நல்ல இறைவன் நாமத்தை சொல்லி அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்று சொல்லி வாருங்கள். உன்னதமான தெய்வம் முருகப்பெருமானே துளாராசிக்கு இந்த அன்பும் பண்பும் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, இனிமேல் உங்கள் வாழ்வாதாரத்தை இறைவனே நம்மளுக்கு கொடுக்க போகிறார் எல்லாத்தையும். அந்த தோண்டிய பொழுதெல்லாம் இறைவன் நம்மளுக்கு முன்ன நிற்பாராம். எதனா ஒன்று நினச்சினா துளாராசிக்கார் முன்னவே காட்டுமா. எதனா நடக்க போகுதுன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னவே காட்டக்கூடிய காலமாக துளாராசிக்காருக்கு இருக்குமா. அந்த ஆத்ம நாணம் என்று சொல்கிறோமில்ல, இறைவன் கொடுத்த பெரிய நாணம், அந்த வாய்ப்பை இப்பொழுது திருப்பியும் தரப்போறார் நம்மளுக்கு.
இளைய சகோதரன் சகோதரி கிட்ட கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார். நம்ம வீடு ஷிஃப்டிங் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஏற்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீடோ இடமோ நம்ம குழந்தைகளோ சின்ன சின்ன பகையெல்லாம் ஏற்படும். நம்ம நட்பு வட்டாரங்களில் பரவாயில்லை, ஏற்றுக்குங்க. ஏன்னா அதுக்கான ஆரம்ப காலம் வரணும் இல்லை, அதுக்கான ஆரம்ப காலம் வரணும். லாபஸ்தானம் உயரப்போகிறது. இனிமேல் லாபம் நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்கிறதுக்கான காலம் வந்துச்சு. போங்க. இந்த அடிப்படைக்கு வேலை, முழு வேலையில் ஒரு புதிய வேலையை ஆரம்பிக்கிறது இதுக்கான முதல் அத்தியாயம் என்று சொல்லலாம். தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்கன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இது வரைக்கும் தலை குனிந்து வாழ்ந்து வந்த துளாராசிக்காரங்க இந்த சனிப்பெயர்ச்சி ஆவதற்குள்ள ஒரு உயர்வான நிலைமைக்கு நம்மளுக்கு பெரிய ஒரு மெஷர்மெண்ட்டில் எடுத்து விட்டுருவார். ஒரு கணக்கீடு கண்டிப்பாக. இப்போ நீங்கள் என்ன இது வரைக்கும் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதை நான் எதிர்பார்த்துருந்தேன் ஐயா சுவாமி, நான் இது எதிர்பார்த்துருந்தேன், எனக்கு இத்தனை வருஷமாக நானும் எதிர்பார்க்க என் கைக்கே தொட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கையில் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவார். இல்லறம் இல்லாதவருக்கு இல்லறத்தை கொடுக்க போகிறாரு. திருமண பாக்கியம் இல்லாதவருக்கு திருமண பந்தத்தை உறவு திறப்புறாரு. லாபமே இல்லாமல் ஈட்டின்னு இருக்க ஐயா, நான் வேலை செஞ்சிட்ருக்கேன்னா அந்த லாபத்தை கொடுக்க இந்த ஸ்டார்டிங் பண்ணிடுவார். இதுக்கப்புறம் தான் சனிப்பெயர்ச்சி நம்மளுக்கு இந்த காலம் எல்லாம். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னே அவனுடைய ஏற்பாடுகள் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அந்த மீனராசி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் பெயர போகிறாரு. அந்த காலத்தில் இந்த மாற்றங்கள்லாம் தந்துடும். புதுவித மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையை நாம் பெறோம். ஏன்னா டைரக்ஷன்லாம் விடும். அந்த ஒளி அலைகள் நம்ம மேலே விழ ஆரம்பிச்சிச்சு இப்போவே. ஓஹோ, இது நன்மை, இது தீமை, இதை நாம் செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இவரால் நம்மளுக்கு இன்பம் வருமா துன்பம் வருமா, இதெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற காலமாக இந்த காலம் ஏற்படும். செயல் திட்டங்கள் உருவாக ஆரம்பித்து செய்ய ஒவ்வொரு நாளும் புதுவிதமான எண்ணங்களை தோற்றுவிக்க போகிறாரு. இந்த மாயை, இந்த பிளாக் மேஜிக்கெலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்க பாருங்க. செய்வினை கோளாறு இருக்குதா, நம்மளுக்கு எதனா இருக்குதா, ஏன் நம்ம இந்த தர்ம சம்பங்கடமான நிலைமையில் மாட்டிகிட்ருக்கோம்? எவ்வளவோ தூரம் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம். தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. என்னென்ன செய்யலை நீங்கள்? துளாராசிக்காரங்க நம்மளுக்கு செய்வினை கோளாறு வச்சுட்டாங்களா, இதை வச்சுட்டாங்களா, அதை வச்சுட்டாங்களா, அதையெல்லாம் பொடிப்படியாக மாறப்போ எதுவும் செய்திருந்தால் அதையெல்லாம் மாற்றி அமைக்க போகிறார். உடைச்சு நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உடைத்து நீங்கள் வெளியே வருவதை கண்கூடாக பார்க்கலாம். மனதில் ஏற்பட்டு வந்த துன்பத்தை நீக்க போகிறீங்க. மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. மாற்றத்தை கொடுத்து நீங்கள் வெளியே வருவதை கண்கூடாக பார்க்கலாம். நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு வரப்போகுது. நல்ல நட்பு வட்டாரங்கள் தொடப்போகுது. வங்கியில் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்காம ரொம்ப வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வண்டிகளை வங்கி கிடைக்கும். லோன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடுவாங்க, அப்ரூவல் கிடைக்கும். இதெல்லாம் இந்த 6 மாத காலத்தில் நம்மளுக்கு எல்லாத்தையும் இந்த சனி பகவானால் ஏற்பட போது மாற்றலாம். நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு தேகத்தை நீங்கள் ஒரு இரும்பு இதயத்தை மாற்ற போகிறீங்க. பிணியென்று சொன்னால் அந்த வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களை கண்டாவே ஓட போகுது. எதையோ நினச்சி எப்போ பார்த்தாலும் அந்த உடம்பு மட்டுமே இங்கே இருக்குது, மனசும் ஃபுல்லாக எங்கே தான் போகுதுன்னே தெரியல. அப்படியா, இதெல்லாம் நடக்குமா நம்மளுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் ஒரு நம்மளாம் வாழ்வாதாரம் தான் வாழுமா, இப்படியே தான் போயிடுமான்ற எண்ணம் எல்லாம் இதில்லை. இதெல்லாம் இனிமேல் மாறிக்கொண்டே வரப்போகுது. நம்மளையும் எதிர்த்து போராடக்கூடிய காலம் வந்துடுச்சுயா. ஒரு போர் வீரனாக மாற போகிறீங்க ஐயா. வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த வாய்ப்பினை இந்த 6 மாத காலத்துக்குள்ளே ஆப்ரேட்டிங்லாம் நடந்துடும். திருமண பந்த உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஐயா. முதியவர், அதாவது இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இரவு தூக்கம் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த எண்ணம் எல்லாம் கொடுத்துட்டார். இதுவே தான் நம்மளுக்கு லிமிட். நம்ம லிமிட்டை தாண்டி தான் போயிட்டுருக்கும் பழகுது. இந்த லிமிட்டோடு நாம் வாழ்வோம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். அதெல்லாம் இனிமேல் தாண்டவே மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது.
எடுத்து வைக்கின்ற அடி. இனிமேல் சனி பகவானால் உங்களுக்கு துன்பம் என்பது நேரவே நேராது. வரவு சார்ந்த விஷயத்தில் இனிமேல் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்க ஆரம்பித்து விடும். ஐயா 10 பேருக்கு நீங்கள் சோறு போட போகிறீங்க சார். அந்த நல்ல உள்ளம் தத்தெடுக்கலாம். நம்ம சொல்லுவாங்களே, ஒரு இல்லறத்தை நம்ம அநாத இல்லத்தை நாம் தத்தெடுப்போம். அவங்களுக்கு பெரியவங்க இல்லாதவங்களுக்கு நாம் நம்மளை கையால் உடைத்த உணவு கிடைக்கட்டும். இந்த தொண்டு நிறுவனத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. இந்த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம்லாம் இப்போ மனசில் ஓடும். நாம் உருவாக்கி நம்ம 10 பேருக்கு உணவு கொடுக்கணும். குழந்தைகள் இல்லாதவங்களும் எத்தனையோ பேர் தாய் தந்தையால் தவிக்கப்பட்ட குழந்தைகளாம் நாம் எடுத்து வளர்க்கலாம். அதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம தான் கஷ்டப்படுறோம், அவங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த உயர்ந்த உள்ளம் இப்பொழுது துளாராசிக்கு ஆப்ரேட்டிங் கொடுக்க போகுது. எவ்வளோ ஏமாந்தாலும் சரி, இனிமேல் உங்களை ஏமாற்ற போவதில்லை. உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கி பெரிய லெவலில் கொண்டு செல்லக்கூடிய காலம் நெருங்கி வந்து விட்டது. இனிமேல் ஆப்ரேட்டிங் கண்டிப்பாக இல்லாதவருக்கு இனிமேல் கொடுக்க ஆரம்பிக்க போகிறீங்க சார். நல்லா இருக்க போகிறீங்கன்னே சொல்லலாம். ஒரே வார்த்தை, உங்கள் வாழ்வாதாரத்தை இனிமேல் மேன்மை அடைய செய்யும். இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆவதற்குள்ளே உங்களுக்கு வாழ்வாதாரத்தை என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி ஆப்ரேட் பண்ண போகிறேன். வாழ்க்கை தரம் உயர்த்தி காணக்கூடிய காலங்களாக இருக்க போகுது. வண்டி வாகன போக்குவரத்து வாங்க தான் போகிறீங்க. இந்த நீர்நிலைகளில் செல்லும் பொழுது சற்று கவனத்தோடு இருக்குங்க. இந்த நீர்வீழ்ச்சி அந்த பாறை ஊற்று என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நீர்நிலையில் செல்லும் பொழுது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சாமி. உங்களுடைய வாழ்வில் வெற்றி வெற்றி என்றே கூட சொல்லணும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நீங்கள் தாங்க. இனிமேல் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நீங்கள் தான். பகவான் உங்களுக்கு அருள்பாலிக்க ரெடி ஆகிட்டார். ஒரு நாள் ஒரு பொழுது பார்த்தாவே போதும். சனி பகவான் துளாராசிக்கும் சரி, ரிஷபராசிக்கும் சரி, ஏற்புடைய கிரகம் எதிரானா சனி பகவான். மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலிவை விட அதிகப்படியான சக்தி, அதையும் கட்டுப்படுத்தும் தன்மையும் சனி பகவானுக்கு. சனீஸ்வரம் பற்றம் அதெல்லாம் கேட்டு பாருங்க. அஷ்டமத்து சனி, 7.5 சனி என்று சொன்னாலே எல்லாருமே கொலை நடுங்கிடும். எல்லாருக்கும் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதுக்கும் தலைகீழாக 30 ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று சொல்வார். ஒரு மனுஷன் 30 ஆண்டுகள் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாலே அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய. ஏன்னா அதுக்கு நடுவில் அவங்க என்னென்ன கவனிச்சாங்களோ. ஜோதிடம் பார்க்கணும் அவசியமே இல்லை. அவங்க வாழ்வியில் குழந்தை பெற்றுன்னு அந்த குழந்தைய வளர்க்குறது, அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, அந்த குழந்தைக்கு குழந்தையை பார்த்துக்கிறது எவ்வளோ கடினமான ஒரு செயல் தெரியுமா? இறைவனை திருப்பணி செய்வதை விட குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஒரு குழந்தை குட்டி பெற்றுக்குன்னா அதன் மூலம் ஆப்ரேட் பண்ணி அந்த குடும்பத்தை தன் தோல் மேலே தாங்கிறது தான் அந்த துளாராசிக்காரங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தால் போதும் துளாராசிக்காரங்க. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தால் போதும். அவங்க எதையுமே தவறாக நினைக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஆப்ரேட் வேணும் தான் நினைப்பாங்க. நம்மளுக்கு எல்லாரும் வேணும், நம்ம சொந்தக்காரர் தான் அவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ளம் படைத்தவர். எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை விடுங்க, மன்னிச்சு விட்டுடுவோம். அது எண்ணம் எல்லாம் இனிமேல் மாறி அவங்களுக்குன்னு ஒரு தனி பங்கினை கொடுக்க போகிறார் இறைவன். ஏன்னா நவகிரகங்களால் தான் அந்த ஓம் மரிமாதித்யாயச சோமாய மங்களாய புதயாயச குரு சுக்ரசனி பயச்ச ராகவே கேதுவே நமக. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல வரப்போகிறாங்க, நல்ல இடத்துக்கு வரப்போகிறாங்க. அந்த காலமெல்லாம் இனிமையான காலமாக மாறப்போகுது. அதனால தான் அந்த நவகிரகத்தை பற்றி சொல்லிட்டேன். இனிமேல் தொன்று தொட்ட வரக்கூடிய காலங்கள் இந்த 6 மாத காலங்கள் புதிய பயன்பாட்டுக்கு நீங்கள் சேர்த்து ஒரு அடையாளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். துளாராசிகாரங்க வெற்றி வெற்றி வெற்றி. மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருத்தணி முருகனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.